ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸி குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு 4 லவங்கம் போட்டுக்கலாம். அது காஞ்ச உடனே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் செய்கிற அளவு வந்து கரெக்டாக ஒரு 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிடுங்க. அது வதங்கி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு கைப்பிடி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒன்று காரத்துக்கு ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு கைப்பிடி, எல்லாமே ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான், ஆனால் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா மாதிரி வரும். ஒரு கைப்பிடி வெங்காயம் அண்ட் அதே மாதிரி ஒரு அரை கைப்பிடி தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நான் காட்டுறேன். ஈஸியாக நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாதப்ப இதை ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். புதினா கொத்தமல்லி இல்லைனா கூட பரவாயில்ல. எங்கிட்ட கொஞ்சோண்டு காஞ்ச புதினா இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே லைட்டாக வதக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில். அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவைக்கு ஏற்ற அளவுக்கு. உப்பு ஆட் பண்ணி வதங்கின உடனே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மிளகாத்தூள். காரத்துக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. ரொம்ப ஸ்பைசியாலாம் வேணாம், செட்டிலாக இருக்கணுன்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். அது என்கிட்ட இருந்தது, அதனால் ஆட் பண்ணுறேன். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். அழகாக இது வதங்கி எண்ணெய் கக்கி வருது பாருங்கள். இந்த டைமில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து பாசுமதி ரைஸில் தான் செய்கிறேன். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அவ்வளோதான். தண்ணி கொதிச்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்க பாசுமதி அரிசியை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி நல்லா எடுத்து அதில் கொதிக்கிற மசாலாவில் கொட்டிட வேண்டியதான். இப்போ ஒரு ஜென்டலாக கொட்டி முடித்த உடனே ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து குக்கரை மூடி வெறும் சிம்மில் 20 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஃபுல் சிம்மில் 20 மினிட்ஸ் வச்சுடுங்க. கொஞ்சம் என்கிட்ட சோயா சங்க்ஸ் நான் பண்ண போகிற ஃப்ரை, அதுலேருந்து கொஞ்சம் சோயா பசங்க கேட்டாங்க, நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு எதுவுமே இல்லைனா அப்படியே ப்ளைனாக குஸ்கா பிரியாணி மாதிரியே சூப்பராக வரும். அவ்வளோதான். குக்கரை முன்னாடி விசில் எடுத்துகிட்டு விசில் போடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆக்சுவலாக ஸ்லோவில். இப்போ எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக போலன்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கீழே ஒரு துளி அடி பிடிக்கல. அழகாக பிரியாணி ரைஸ் அப்படியே பிரியாணியை தம் உடைக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.